குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3, 2025 புதன்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்கள் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்த நம்ம பயிற்சி மையம் சார்பில் டிஎன்யூ சார்பு எஸ்ஐக்கான சைக்காலஜி அண்ட் மேக்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். 2020 அப்படின்ற டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 டாப்பிக்கு கவர் பண்ணி 14 தேர்வுகள் 1000 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்போவாக கொடுத்துருவாங்க. டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 8 தேர்வும், ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தேர்வும், ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தேர்வும் நடக்கும். சரிங்களா? இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கிட்ட தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது முழுக்க ஆஃப்லைன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியரில் சென்ட் பண்ணிடுவாங்க கொஷின் பேப்பர். சரிங்களா? பல்கா ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். அடுத்து அதாவது வந்தே மாதரம் பாடல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1875ஆம் ஆண்டு பங்கிம் சந்திர சாட்டர்ஜியால் இயற்றப்பட்டு கடந்த 1896 வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாடியிருப்பார். அதற்கு பிறகு இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா பிரபலம் அடைந்து 1950 வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கிறவனா. ஓகேங்களா? அடுத்ததாக தமிழ்நாடு வாக்கப் வாரிய தலைவராக மக்களவை உறுப்பினர் நவாஸ் கனி வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்றிருக்கிறார். ஓகேங்களா? வாக்கப் வாரியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தலைவராக பதவியேற்றிருக்கிறார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடலோர பாதுகாப்பு குழுமத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் முன்னாள் கடற்படை வீரர்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? தமிழ்நாடு காவல்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறையில் கடலோர பாதுகாப்பு குழுமத்தில் உள்ள அதிவிரைவு படகுகளை இயக்குதல் மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக வருடாந்திர ஒப்பந்த அடிப்படையில் 10 படகு தொழில்நுட்ப காவல் உதவி ஆய்வாளர் காலி பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 36,900 அப்படின்ற மாத ஊதியமும், அது மட்டும் இல்லாமல் இதர படியுடனும் 41 படகு தொழில்நுட்ப தலைமை காவலர் காலி பணியிடங்களுக்கு வந்து 20,600 அப்படின்ற ஊதியமும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இதை நம்ம குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் 2027 பிப்ரவரி மாதத்துக்குள் வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 கட்டங்களாக நடத்தப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எண்ம முறையில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் கைபேசி செயலி மூலம் தரவுகள் சேகரிக்கப்படுவதுடன் மக்கள் தங்கள் விவரங்களை இணையவழியில் அவங்களே பதிவேற்றம் செய்யும் வசதியும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆதி திராவிட பழங்குடியினத்தைச் சேர்ந்த கிராமப்புற மக்கள் கல்வி அறிவு பெறவும் மாணவர்கள், விவசாயிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறும் வகையில் தமிழகம் முழுவதும் 126 கிராமங்களில் அறிவுசார் மையம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதாவது கிராமப்புற ஆதி திராவிட பழங்குடியினருக்கு அரசின் நலத்திட்டங்களை அறிவித்தல் மற்றும் கல்வி மற்றும் இதர பயனுள்ள தகவல்களை வழங்குதல், விவசாயிகள், மாணவர்கள், சுய உதவி குழுக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி அளித்தல் உள்ளிட்ட பணிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த மையம் மேற்கொள்ளும். ஓகேங்களா? அடுத்தது சர்வதேச மாற்றுத்திறனாளி தினம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி. முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளி சேவையில் அங்கீகரிக்கும் மேலே தமிழ்நாடு அரசு சார்பில் மாநில விருதுகளும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வருது. ஆண்டுதோறும் இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை மூலம் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய உறுதிமொழிகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டு வருது. நிகழாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய சமுதாயம் வளர சமூக ஏற்றம் மலரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது புயல் பாதிப்பில் முதல் நாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உதவியதாக வந்து பார்த்திங்கன்னா இலங்கை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிட்வா புயல் காரணமாக இலங்கை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு இந்தியா சார்பில் ஆப்ரேஷன் சாகர் பந்த் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுப்பை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது முக்கியமானது. இலங்கையில் மீட்பு பணிக்காக. அடுத்தது அரசு உத்தரவின் பேரில் இந்தியாவில் விற்பனையாகும் அனைத்து கைபேசிகளிலும் முன்பே நிறுவப்படும் சஞ்சார் சாந்தி செயலி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நீக்க விரும்பினால் நீக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய தகவல் தொடர்பு அமைச்சரான ஜோதிராத் சிந்தியா வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கப்படுது. அடுத்தது இந்தியாவில் சராசரியாக 881 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவர் அப்படின்ற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. அடுத்து காசி தமிழ்ச்சங்க மாநாடு நம்ம நேற்றே பார்த்தோம். உத்தரப்பிரதேச அரசு வந்து பார்த்திங்கன்னா சார்பில் 4ஆம் ஆண்டு காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா வாரணாசியில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தொடங்கியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கற்கலாம் அப்படின்ற கருப்பொருள்களுடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஓகேங்களா? அடுத்தது ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இஸ்ரேலிடம் இருந்து செயற்கைக்கோள் இணைப்புடன் கூடிய ஹெரான் மார்க் 2 ட்ரோன்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக கொள்முதல் செய்யும் ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்திட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது
வீடுகள் அதாவது வீடுகள் கட்டிடங்களில் மேற்கூரையில் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தை செயல்படுத்துவதை மேலும் துரிதப்படுத்துவதற்காக இந்தியாவுக்காக 5780 கோடி கடன் வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதன் மூலம் 2077ஆம் ஆண்டுக்குள் 1 கோடி வீடுகளில் குறைந்த செலவிலான மின் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூறப்பட்டிருக்கு. ஓகேங்களா. பிரதமரின் சூரிய மின் உற்பத்தி திட்டம் மூலம் உலகின் மிக வேகமாக இந்த திட்டத்தை முன்னெடுக்கும் நாடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா உருவெடுத்திருக்கு. ஓகேங்களா. பிரதமர் அலுவலகத்தினுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா சேவா தீர்த் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா. புதுதில்லியில் வந்து பார்த்திங்கன்னா தலைநகர் தில்லியில் அரசு கட்டிடங்களை மறுநிர்மாணம் செய்யும் பணிகள் வந்து நடந்து வருது. அதன் ஒரு பகுதியாக பிரதமர் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருது. ஓகேங்களா. கட்டிடப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் உள்ள கட்டிடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் என்க்ளேவ் அப்படின்ற பெயர் சூட்டப்பட்டுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இந்த நிலையில் இந்த கட்டிடத்தின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா சேவா தீர்த் என்று மாற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் மாளிகை பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்பவன் அப்படின்றதுலேருந்து லோக்பவன், அதாவது மக்கள் மாளிகை அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா பெயர் மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. அண்மையில் தில்லியில் ராஜ்பத் அப்படின்ற பகுதி வந்து பார்த்திங்கன்னா கர்த்தவ்பத் அப்படின்னா கடமை பாதை அப்படின்னு மாற்றப்பட்டுருந்துச்சு. முன்னதாக தில்லியில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லம் அமைந்துள்ள இடத்தின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா லோக் கல்யாண் மார்க் அப்படின்னு 2016 மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அது மக்கள் நல்வாழ்வை குறிப்பதாக அமைந்திருந்ததாக சொல்லியிருக்காங்க. அதே போன்று மத்திய அரசின் தலைமைச் செயலகத்தினுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தவ்ய பவன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இது எல்லாம் முன்னாடியே மாற்றினது. அடுத்தது ஜிஎஸ்டியோட விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5, 12, 18, 28 என்ற 4 விகிதங்களில் விதிக்கப்பட்டிருந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 2 விகிதங்களாக குறைக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் போது வந்து பார்த்திங்கன்னா சுமார் 375 பொருட்கள் மீது 5 மற்றும் 18% என 2 வரி விதிப்புகள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டு வருது. இது தவிர மிகுந்த ஆடம்பர பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40% வந்து பார்த்திங்கன்னா வரி விதிப்பு விதிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது FIH ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தை 5-0 அப்படின்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஹாட்ரிக் வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்காங்க. காலிறுதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தகுதி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி வந்து பார்த்திங்கன்னா சென்னை மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா. அடுத்து அயர்லாந்துக்கு எதிரான 3வது T20 ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதனை வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிருக்காங்க. சர்வதேச T20 கிரிக்கெட்டில் ஒரே இன்னிங்ஸில் அதிக கேட்ச் பிடித்த ஃபீல்டராக வங்கதேசத்தினுடைய தன்சித் ஹசன் வந்து பார்த்திங்கன்னா சாதனை படைச்சிருக்காரு. ஓகேங்களா. 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படியே டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா. அடுத்த நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச மார்க் பண்ணியிருக்க அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஷெடியூல் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 டாபிக். ஓகேங்களா. எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். நீங்கள் ஷெடியூலை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா. கடைசி நேரத்தில் நீங்கள் இந்த சைக்காலஜி மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் எழுதி பார்த்தா தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.